ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோங்க, பௌர்ணமி பூஜை பண்ணுறப்ப எடுத்தது. இந்த மராட்டிய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமியை வந்து பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே இந்த குரு பூர்ணிமா வருதுங்க. அந்த குரு பூர்ணிமாவில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கணவருக்காக இன்றைக்கி அதாவது நேற்றுல காலையிலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் அவங்க எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து இந்த பூஜையை பண்ணுறாங்க. இந்த பூஜைக்கு மெயின் பொருளே பார்த்திங்க அப்படின்னா மாம்பழம் தாங்க. அந்த மாம்பழத்தில் வந்து ஒரு நூலால் கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூ வச்சு ஒரு ப்ளவுஸ் பிட்டி எடுத்துகிட்டு வந்து அது கீழே விரித்து அதுக்கு மேலே கோதுமை, அரிசி, வெத்தலை பாக்கு, ₹1 நாணயம் வைக்கிறாங்க. அது பக்கத்துலேயே ஒரு நெய் தீபம் ஏற்றுறாங்கங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால், கொஞ்சோண்டு தயிர் கொண்டு வராங்க. அந்த பாலை தயிரையுமே அதுக்கு சாத்துறாங்க. அப்புறம் ஒரு மஞ்சளில் வந்து ஒரு பிள்ளையாரம் பிடிச்சி வைப்போம் இல்லையா, அது மாதிரி பிடிச்சி வச்சு அதை வந்து சாமியாக வந்து அவங்க கும்பிட்றாங்கங்க. கும்பிட்டுட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. கடைசியில் அந்த நெய் தீபம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஒரு 2 நெய் தீபம் கொண்டு வராங்கங்க. ஒன்று வந்து அந்த ஆலமரத்துக்கு வைக்கிறாங்க, ஒன்று வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறக்காக வச்சுருக்காங்க. ரெண்டையுமே பொருத்தி அவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபன்னாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோங்க. நல்லா இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு. இந்த போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா மட்டும் இவங்க கூட வந்திருந்தேன். இப்போ இந்த வருஷம் வந்து நானுமே இந்த விரதம் இருக்கிறேங்க. என் கணவர் கொஞ்சம் உடம்பு முடியல, நானுமே இந்த விரதம் இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நல்லா இருக்குங்க இந்த விரதம், நீங்கள் இருந்து பாருங்கள், அடுத்த வருஷம் வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி நம்மளும் இருப்போம் அப்படின்ட்டு நானும் நேற்றிருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் நானும் விரதம் இருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் சேனல் வந்து தமிழ் பொண்ணு அப்படின்னு வருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரல அப்படின்னா செந்தாமரை செல்வி செந்தான் போட்டு பாருங்கள், என்னோடய ப்ரொஃபைல் வரும். நீங்கள் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. தேங்க்யூ.